நம்ம இந்தியா ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராக 4வது டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்தில் 2வது நாள் விளையாண்டு முடிச்சிருக்காங்க. இப்படி இருக்க இப்போ நம்ம இந்தியா இருக்கிற நிலைமையை வச்சு பார்க்குறப்ப கொஞ்சம் மோசமான நிலைமையில தான் நம்ம இந்தியா இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இப்படி இருக்க ஆஸ்திரேலியாவுக்கு கிட்டத்தட்ட 3 வேர்ல்டு கப்பை வாங்கி கொடுத்திருந்த ரிக்கி பாண்டிங் ரோஹித் சர்மா அவருடைய பேட்டிங்கை பற்றியும் கேப்டன்சியை பற்றியும் கடுமையாக விமர்சனம் செஞ்சு பேசியிருக்காரு. இதில் மிக முக்கியமாக இப்போ நீ யாரை குறை சொல்லுவ, விராட் கோலி அவரை மட்டும் குறை சொல்லாத அப்படிங்கிற மாதிரி ரோஹித் சர்மா அவரை கடுமையாக விமர்சனம் செஞ்சு தற்போது ரிக்கி பாண்டிங் பதிவு ஒன்று வெளியிட்டிருக்காரு. அதில் ஃபர்ஸ்ட் ரோஹித் சர்மா அவருடைய சமீபத்திய ஸ்டாட்டிக்ஸை பற்றி குறிப்பிட்டிருந்த ரிக்கி பாண்டிங் கடைசி 4 இன்னிங்ஸில் வெறும் 22 ரன்கள் மட்டும்தான் ரோஹித் சர்மா அவர் எடுத்திருக்காரு. கடைசியாக அவர் விளையாண்டிருக்க 14 இன்னிங்ஸில் மொத்தம் அவர் எடுத்திருக்க ரன்னே வெறும் 150 ரன்னாக மட்டும்தான் இருக்கு. இது ஆவரேஜ் கணக்காக பார்க்குறப்ப ஒரு இன்னிங்ஸுக்கு 11க்கும் கம்மியான ரன் தான் ரோஹித் சர்மா அவர் எடுத்திருக்காரு. இது எல்லாத்தை விட ரொம்ப மோசமாக கடைசியாக அவர் விளையாண்டிருக்க 10 ஆட்டங்கள், குறிப்பாக சேனா கண்ட்ரிகளில் அவர் விளையாண்டிருக்க 10 ஆட்டங்களில் அவருடைய ஆவரேஜ் வெறும் 15ஆக மட்டுமே இருக்கு. பத்தாக்குறைக்கு கேப்டனாகவும் ரோஹித் சர்மா சமீபத்திய காலங்களில் அவரால் எந்த ஒரு வெற்றியையும் தேடி தர முடியல. ஆனாலுமே இந்திய அணியில் தொடர்ந்து ரோஹித் சர்மா அவர் எப்படி கேப்டனாக இருக்காரு, எப்படி அவரை கேப்டனாக இந்தியா நம்பி தொடர்றாங்க அப்படின்னு தனக்கு சத்தியமாக புரியல அப்படின்னு ரிக்கி பாண்டிங் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த டெஸ்ட் மேட்ச் ஆட்டம் துவங்குறதுக்கு முன்னாடி ரோஹித் சர்மா அவர் மிடில் ஆர்டரில் பேட்டிங் வந்ததால தான் அவரால் ரன் குவிக்க முடியல. ஓப்பனராக வந்துட்டா நிச்சயமாக அதிரடியாக ரன் குவிப்பாரு, செஞ்சுரி அழிப்பாரு அப்படிங்கிற கருத்துக்கள் பரவலாக வெளியே வந்துச்சு. ஆனால் இன்னைக்கு ஓப்பனராக வந்து கூட ரோஹித் சர்மா அவரால் ரன் எடுத்து கொடுக்க முடியல. ஒரு கேப்டனாகவும் அணியை அவர் சரியா வழி நடத்தல. அந்த வகையில் விராட் கோலி அவரை நிச்சயமா பாராட்டலாம். அவருடைய பங்குக்கு ஏதோ ஒரு 36 ரன்னை எடுத்து கொடுத்தாரு. ஆனால் மேட்சுக்கு மேட்ச் கன்சிஸ்டண்டாக சொல்லி ரோஹித் சர்மா ஒவ்வொரு ஆட்டத்திலையுமே அவர் சிங்கிள் டிஜிட் ரன்களில் அவுட் ஆகி நான் இப்படிதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரோஹித் சர்மா அவர் செய்யறது, குறிப்பா ஒரு கேப்டன் இந்த மாதிரி இருக்கிறது தனக்கு ரொம்ப ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கு. ஸோ தன்னுடைய லைஃப்ல இப்படிப்பட்ட ஒரு கேப்டனை எந்த ஒரு நாட்டிலையுமே எந்த ஒரு அணிக்காகவும் நாம் பார்க்கல. இந்திய அணியில் இப்படிப்பட்ட ஒரு கேப்டன் தொடர்றது தனக்கு ரொம்பவே வருத்தமாகவும் அதிர்ச்சியாகவும் இருக்கு. இந்த நிலைமை உடனடியாக மாறணும், இல்லைனா இந்திய அணி டெஸ்ட் ஆட்டத்தில் ரொம்ப பெரிய ஒரு அடியை அடுத்து வாங்குவாங்க அப்படின்னு ரிக்கி பாண்டிங் தற்போது இன்னைக்கும் மோசமாக பேட்டிங் வெளிப்படுத்தி கேப்டன்சியிலையும் கோட்டை விட்ட ரோஹித் சர்மா அவரை பயங்கரமாக வெளுத்து வாங்கியிருக்காரு. ஸோ பாண்டிங் அவர் சொல்லியிருக்க இந்த கருத்து சரிதானா, இல்லை ரோஹித் சர்மா அவர் பக்கம் நியாயம் இருக்கா? உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க.